ஐயா, ஆஹா வகையா ஆஹா வகையா அடடா வகையா நன்றி வணக்கம் என்றது மிக சிறந்த ஒரு ஹைக்கூவாக இந்த நாள் நிகழ்ச்சியில இருந்தது. ஓஹோஹோ வகையா ஐயாவே சொல்லிட்டாரு, கலைமாமணி ஐயாவே சொல்லிட்டாரு. மிக்க நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கும்படி திரு சீனி பழனி ஐயா அவர்களை அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து சுபா அருணாச்சலம் தயாராக இருக்கவும். அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து நூலினுடைய திறனாய்வுக்கு செல்வோம். அனைவருக்கும் நன்றி. இந்த உயர்ந்த அவையிலே நான் நிற்பதற்கு பெருமைப்படுகிறேன். இங்கே ஏதோ என் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் என்று நினைக்கின்றேன். இங்கே எனக்கு என் தாத்தா எழுதிய ஒரு கடிதம். நான் வேலைக்கு போயிட்டு ஊட்டியில் இருக்கேன். என் தாத்தா வயசில் அப்பயே 90 வயசுக்கு மேலே இருந்தது. எழுதின கடிதம் அவர் எடுத்தாருன்னா கடைசி வரலையும் அப்படியே போவோம். அந்த காலத்து மனுஷன் அதை பத்திரமா இன்றைக்கி நான் படித்து வச்சுருக்கேன். என்னுடைய மலர் 75வது ஆண்டு மலரில் அதை முதல்ல போடுறேன். அதுபோல் இவர் என்ன செஞ்சுருக்காருனாக்க சொல்கிறார், அவர் எரிந்த வீடு எரியாமல் இருக்கிறது தாத்தாவின் நேர்கலப்பைன்னு சொல்கிறாருங்க. அந்த அதான் விழுமியம் மரபு நம்முடைய தொன்மை இருக்கிறதே, இது அவருக்கு 8வது பிள்ளையாக இது மறந்திருக்கின்றது. இது எத்தனையோ பிள்ளைகளாக 100 பிள்ளைகள் பெற்க வேண்டியவர்கிட்ட அன்று ஒவ்வொரு கவிதை புத்தகமும் ஒரு பிள்ளைகள் தான். எனவே 8, 9, 10 என்று நிறைய தர வேண்டும் என்று நான் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. சீனி பழனி ஐயா வாயிலிருந்து புண்ணியம் என்ற வார்த்தை வந்தது. நான் மிகவும் மிரண்டு விட்டேன். ஏன்னா வழக்கமா திராவிடர் கழகத்தால் இப்படி ஒரு புண்ணியம் என்ற வார்த்தை, அதுதான் ஹைக்கூவினுடைய அவர் ஹைக்கூவில் மயங்கி திறந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, மரபு மாறி இன்னைக்கு புண்ணியம் என்ற வார்த்தையை சொல்லிட்டார். ஓகே, மிக்க நன்றி ஐயா. மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை இன்றைய விலையிலே 100 ரூபாய் என்ற விலையிலே 2 புத்தகங்களை 200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார் ஐயா. அவர்களை நாங்கள் அன்போடு நன்றியோடு வணங்குகிறோம், பாராட்டுகிறோம். நீங்கள் மற்றவர்கள் கூட புத்தகத்தை இன்றைய தினத்திலே நீங்கள் வாங்குவீர்கள் என்றால் அதுக்குரிய விலை 100 ரூபாய் என்பது இங்கே அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுது சகோதரி சுபா அருணாச்சலம் தன்னுடைய ஒரு கவிதையை குறித்துதான ஒரு சில நிமிடங்கள் தன்னுடைய உரையை வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து அம்மா அரங்க மல்லிகா அம்மா அவர்கள் நூலுக்கான திறனாய்வை வழங்குவார்கள். அவையோர் அனைவருக்கும் மகிழ் வணக்கங்கள். இட்டும் தொட்டும் அப்படிங்கிற இந்த 8வது நூல், தமிழன் ஐயாவுடைய இந்த 8வது நூல்ல அப்படியே ஓட்டி பார்த்தோம்னா ரொம்ப அழகான அரசியல் சார்ந்த செய்திகள் அந்தந்த காலகட்டத்துல இட்டல்லது பட்டானால்னு அந்த பட்டானால் அப்படின்னு கொரோனா காலகட்டத்துல எழுதின அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஐயா இந்த நூலை இப்பதான் நிறைவு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அரசியல், மனிதர்களை பற்றிய அவர் உள்ளார்ந்த சிந்திக்கும் விஷயங்களை எல்லாம் 7 சொல்லுல அடக்குற மாதிரி ரொம்ப அழகா சென்ட்ரியூவாகவும் ஹைக்கூவாகவும் ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. நான் ரொம்ப ரசித்தது, இந்த கவிதையை வாசித்ததும் எனக்கு தோன்றின ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சிந்திய பருக்கையை இழுக்கும் எறும்பால் அழகாகலாம் அடுத்த பிறவி அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை. எறும்பு பற்றியே இதில் ஒரு 4 ஹைக்கூ கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இது ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு ஹைக்கூன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சிந்திய பருக்கையை இழுக்கும் எறும்பால் அழகாகலாம் அடுத்த பிறவி. ரொம்ப ரசித்தேன். என்னன்னா நான் இங்கே ஒவ்வொரு தடவை அகாடமி வரும்போதும் நான் இங்கே பயணித்த நாட்களை குறித்து தான் எனக்கு அந்த நினைவுகள் போயிட்டே இருக்கும். இங்கே குப்பை போட வர அந்த அண்ணனாகட்டும், குப்பை எடுக்க வர அந்த அண்ணனாகட்டும், யாரா இருந்தாலும் ஒரு நாள் இங்கே பழகிட்டு போனவங்களா இருந்தாலும் இங்கே சாப்பிட்ற அவங்களுக்கு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்ற நேரமா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கனவாமா ஒரு மூட்டை கட்டி கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. இது அப்படி எல்லாருக்கும் இங்கே உணவு பரிமாறப்பட்டு கொண்டே இருந்தது. அப்படி அந்த எறும்பும் இங்கே ரசித்து சாப்பிட்ருக்கோம். உண்மையாகவே அந்த வகையில் ரொம்ப அழகான ஒரு கவிதை நினைவு கூர்றதுக்கு நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமான ஒரு உரையை வழங்கியதற்கு மிக நன்றி சுபா அவர்களுக்கு. அடுத்ததாக எத்திராஜ் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர்
தொடர்ந்து பெண்ணியத்திற்காக இயங்கிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற பெண்ணிய செயல்பாட்டாளர், எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், ஆளுமை மிக்க தலைமை, பெண்ணிய செயல்பாட்டாளர் என்பதை நான் மீண்டுமாக அந்த வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப அதிலும் தலித் இயக்கத்தினோடு தொடர்புடைய பெண்ணிய செயல்பாட்டாளர் அம்மா அவர்கள் இப்பொழுது நூலை குறித்ததான தன்னுடைய திறனாய்வை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறேன். அழகிய மாலை பொழுது நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடியவர்களை அப்படியே கொஞ்சம் கிராமத்து சாலைக்கு இழுத்துச் செல்லுவதைப் போல இன்றைக்கு என்னை மணிமேகலை குறித்தான மிகப்பெரிய ஒரு ஆய்வு, தொடராய்வு, என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு நான் அதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். அதனால் நான் இலக்கிய பக்கம் வருவதே கொஞ்சம் கம்மி தான், வரதே இல்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பிற்குரிய நண்பர் தமிழ் இயலன் அவர்கள், தமிழுக்கே இயலாக இருக்கக்கூடியவர், இசையாக இருக்கக்கூடியவர், உரையாக இருக்கக்கூடியவர், மொழியாக செயல்படக்கூடியவர், அப்படியான ஒரு நட்பு என்னை அழைத்து இந்த கவிதை தொகுதியை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்படி கொஞ்சம் இளைப்பாரிக்கலாமே என்று மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு படிக்க ஆரம்பித்த உடனேயே இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். சரி, இது ஒரு பெரிய அரங்கம். இந்த அரங்கத்தில் ஒரு தலைமைங்கிறது தகுதியான ஒரு தலைமை, அது கவிஞர் ஏர்வாடி என்பதை பார்த்த உடனேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கவிதையே உறவாக கொண்டு உறவுதான் எனக்கு கவிதை என்று சொல்லக்கூடிய அற்புதமான மனித ஆளுமைகளில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மனிதராக நான் கவிஞர் ஏர்வாடியை பார்க்கிறேன். அவருடைய தலைமையில் கலந்து கொள்வது என்பது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அதே போல இந்த பொறியியல் தொழிலில் இருந்தாலும் கூட நூலினை வெளியிட்ட திரு சிவகுமார் இயக்குனர், முதற்படியை பெற்றுக்கொண்ட பொறிஞரா எழில்மாறன், இது ஒரு புறம். பொறிஞர் பழக்கருப்பையா, இந்த இட்டும் தொட்டுங்கிற சொல்லை ரொம்ப அழகாக எடுத்து தந்த பேராசிரியர் மணிகண்டன், எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டமாக நான் இதை பார்க்கிறேன். சான்றோர் பெருமக்கள், இங்கே இருக்கிற அத்துணை பேருமே நீங்கள் தமிழ் அறிஞர்களாக, தமிழுக்கு சொந்தக்காரர்களாக, ஒரு கீழடி மண்ணோடு இந்த வாழ்க்கையை நாம் தொடர் பயணத்தில் இன்றைக்கு நாம் பல தலைமுறைகளை கடந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமை மிகு தமிழ் பண்பாட்டினுடைய தொடர்ச்சியில் நீங்கள் அத்துணை பேரும் இருக்கிறீர்கள். மேடை உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னொரு செய்தி, தமிழ் வளர்ச்சித்துறையில் சிறந்த நூலுக்கான பரிசு அறிவிக்கிற குழுவில் நான் ஒரு 15 வருடத்திற்கு மேலாக இருந்தேன். இது கவிஞர் முருகேஷுக்காக தான் இந்த செய்தி. அப்படி நான் இருந்த பொழுது நாவல் பகுதி எனக்கு வந்தது. இப்போ கங்காபுரம் வந்த பொழுது நான் எல்லா நாவலையும் எடுத்து மட அந்த முன்னுரையெல்லாம் படித்து பார்த்துட்டேன். ஆனால் இதை மட்டும் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். இதை மெதுவாக படிக்கணும், ஏன்னா என்னோட தோழிங்கிறதுனால, வெண்ணிலாங்கிறதுனால அதை கொஞ்சம் மெதுவாக படிப்போம் அப்படின்னு எல்லா நூல்களையும் புரட்டி பார்த்து விட்டு கடைசியாக கங்காபுரத்தையும் படித்து விட்டு ஒரு மன நிம்மதி கிடைத்தது எனக்கு. ஒரு சரியான நூலை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் என்ன பயம்னா, 3 பேர் தேர்வு குழுவில் இருக்காங்க, அடுத்த 2 பேர் யாருன்னு தெரியாது. அப்போ அவங்க ஏன்னா அதுக்கு முன்னால் நான் தேர்வு செய்து கொடுத்த சில நூல்கள்லாம் பரிசுக்கு வரல அடுத்து முதல் வருடத்தில். அப்போ இது வருமா வராதா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனாலும் கூட ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டர் ஒன்று வச்சேன், இந்த நூலுக்கு நீங்கள் பரிசு கண்டிப்பாக கொடுத்தாகணும் என்று சொல்லி. அப்படி ஒரு நாவலுக்குள்ளேயும் கவிதைகளுக்குள்ளேயும் சிறுகதைக்குள்ளேயும் ஒரு திறனாய்வு பார்வையோடு பார்க்கிற என்ன, அதனால தான் என்னை தமிழ் இயலன் திறனாய்வுன்னு போட்டாரோ என்னமோ தெரியல.
திறனாய்வு செய்க அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு இது மனசில் பட்டுது. சரி, இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி. மூன்றாவது செய்தி, அப்பாவுடைய நினைவாக நான் இந்த நூலை இப்படி ஜூன் 27 நான் கொண்டு வருகிறேன் என்று ஒரு சபதம் எடுக்கிறான்னு சொன்னால், நானுமே ஒரு அப்பா பிள்ளை தான். எந்த நேரமும் அப்பாவை மட்டுமே தான் நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது எழுதுறேன்னா கூட டக்குன்னு அவர் ஞாபகம் வரும், ஏதோ ஒன்று சொல்லுவாரே இந்த இடத்துல, அப்படி தான் யோசிப்பேன். என்னுடைய பல உரையாடல்கள் அப்பா சார்ந்ததாகவே இருக்கும். அண்மையில் என்னுடைய பிறந்த நாளில் கூட கவிஞர் பொன்குமார் அவர்கள் மிக அற்புதமாக அந்த எனக்கும் அப்பாவுக்குமான அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து எழுதியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு கடமையாக ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்க்கு செய்கிற கடமையை போல தந்தைக்கும் இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல்லுங்கிற அந்த வள்ளுவத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு தமிழ் இயலன் எடுத்திருக்கிறார் என்ற வகையில் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த தொகுதியை பார்க்கும் பொழுது இது அறம் வெளியீடாக வந்திருக்கிறது. இதை மிக அருமையாக முருகேஷும் ஏர்வாடி ஐயாவும் அவருடைய வாழ்த்துறைகளை தந்திருக்கிறார்கள். நல்ல தலைப்பு, இட்டும் தொட்டும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அட்டைப்படத்திலிருந்து உள்ளிருக்கக்கூடிய படங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவிதை, அந்த துளிப்பா, இது எல்லாமே எனக்கு என்னவோ அவங்க அப்பாவே உட்கார்ந்து எழுதின மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். இது இது உணர்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். நான் அப்படி உணர்றேன். அப்பாவுக்கும் எனக்குமான அந்த உறவை நான் பார்த்த பொழுது, அவர் இறந்த மறுநாள் சுடுகாட்டில் பாலூற்றும் நிகழ்ச்சி நடந்தப்போ நாங்கள் எல்லாரும் அந்த சடங்குக்கு போயிருக்கிறோம். நானும் போயிருக்கிறேன். முடித்த பிறகு எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு அப்படி திரும்பும்போது ஒரு பெரிய காற்று. அது காற்று அப்படின்னு உணர முடியல. நான் நினச்சேன், இல்லை இது காற்று இல்லை, இது அப்பா அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்தடுத்து அங்கே இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்கள் அப்பா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாரு அப்படின்னாங்க. இது பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டதாக கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. அதனால தான் இவ்வளவு சீக்கிரமாக ஒரு புத்தகத்தை அவர் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் மத்தியில் அப்பாவாக இருந்து அப்பாவுடைய உணர்வுகளை உள்வாங்கி இந்த நூலில் எழுதியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இதில் சில செய்திகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்க இலக்கியம் தொடங்கி இன்றைக்கு வரையில் ஒரு பெரிய உரையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன உரையாடல்? சங்க இலக்கியம்னா உங்களுக்கு தெரியும், அது கூற்றுங்கிற அந்த மரபிலிருந்து நமக்கு தெரியும். அப்போ இந்த கூற்று மரபு அப்படிங்கிறது தலைவியுடைய கூற்றா இருக்கு, தோழியுடைய கூற்றா இருக்கு, பாங்கனுடைய கூற்றா இருக்கு, பாங்கியினுடைய கூற்றா இருக்கு, காதலனுடைய கூற்றா இருக்கு, காதலியினுடைய கூற்றா இருக்கு. அப்ப இந்த கூற்றுங்கிற இந்த உரையாடல் மரபு இன்றைக்கு சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு வரையில் இந்த ஹைக்கூ வரையில பயணப்பட்டு வந்திருக்கிறதுன்னு சொன்னா, அதுதான் இந்த தமிழினுடைய சாராம்சம். அதுதான் தமிழ் நமக்கு தரக்கூடிய கொடை. அப்ப இந்த உரையாடலை இவர் எப்படி வடிவமைத்து கொண்டிருக்கிறார் இந்த நூலில் என்று பார்க்கும் பொழுது எனக்கு 3 உரையாடல்கள் நினைவுக்கு வந்தன. ஒன்று, நிலத்திற்கும் நமக்குமான உறவு உரையாடல். நாம் எதை இழந்திருக்கிறோம், நாம் என்னவாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சுட்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரையாடல் ஏக்கமாக இவருடைய கவிதையில் வெளிப்பட்டிருக்கிறது. 2வது உரையாடல், அவர் இயல்பாகவே ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் என்பதனாலேயோ என்னவோ, எங்களுக்கு இடமெல்லாம் நீங்க கொடுக்கறதெல்லாம் சரி, ஆனா பறிச்சுக்காம நீங்க இருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வேதனை, எங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த டிக்ளரேஷன் ஒரு பெரிய உரையாடலாக இந்த கவிதை முழுவதுமாக பார்க்க முடிகிறது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. தம்பி முருகேஷ் சொன்ன மாதிரி தமிழ் ஓவிய கவிஞன் அமுத பாரதி தொடங்கி பின்னால் அப்துல் ரஹ்மானாக இருக்கட்டும், அல்லது ஈரோடு தமிழன்பனாக இருக்கட்டும், அல்லது பாவலர் அறிவுமதியாக இருக்கட்டும்,
கன்னிக்கோயில் ராஜாவாக இருக்கட்டும், இன்றைக்கு இந்த துறையில் முருகேஷ் என்று சொன்னால் அவர் இப்படி ஒரு ஹைக்கூக்கான ஒரு ஐக்கனாக அவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இந்த பாரம்பரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது மரபு கவிதைக்கு அடுத்தபடியாக எப்படி நாம் வசன கவிதைகளை பாரதியிலிருந்து கொண்டாடினோமோ அதே போல இந்த மரபுக்கு அடுத்தபடியாக வசன கவிதை, புது கவிதை, இந்த துளிப்பாக்குள்ள ஹைக்கூக்குள்ள ஜப்பானியர்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க வந்து சட சட சடன்னு போவாங்க, வேகமாக போவாங்க. அப்போ அந்த அவங்களுடைய பண்பாடு அந்த கவிதைகளுக்குள்ளே வந்து விழுகிறது, வாழ்கிறது என்று நாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஹைக்கூ பாணியை கையில் எடுத்துக்கொண்டு இந்த தொகுப்பு முழுவதுமாக அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த உரையாடல்கள் எனக்கு ரொம்ப 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 நெருக்கமான உரையாடல்களாக தெரிகின்றன. அதில் முருகேஷ்லேருந்தே நான் ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். நெஞ்சை பதற வைக்கிறது நெடுஞ்சாலை பயணம், மழை இரவு நத்தைகள் என்று ஒரு கவிதை அவர் எழுதியிருப்பார். நத்தைகள் எப்போ வெளியில் வரும் அது நமக்கு தெரியும். நெடுஞ்சாலை பயணம் என்ன வேகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கு நாயை அடித்து போட்டு போனால் அடுத்து போகிற வண்டி ஓரமாக போகிறது இல்லை, அந்த நாய் மேலேயே ஏறி ஏறி போகக்கூடிய மனிதமற்று போன ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதுங்கிற இடத்துல மனிதத்தை ஒரு பெரிய உரையாடலாக, அந்த உரையாடலை இந்த துளிப்பாக்குள்ளே அற்புதமாக வைத்திருக்கிறார். எனக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார், எரியிற வீட்டில் அந்த கலப்பை மட்டும் எரியாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்னும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது தீய்ந்து போன ஒரு செடி அது எங்கோ ஒரு இடத்துல, அல்லது ஒரு மரம், பட்டு போன ஒரு மரம் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு தளிரை தருவதை போல நீங்கள் எத்தனை தான் இந்த நிலத்தை பங்கு போட்டு ரியல் எஸ்டேட்டாக பன்னாட்டு கம்பெனியாக நீங்கள் தந்தாலும் கூட, அல்லது இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நீங்கள் அபகரித்து கொண்டாலும் கூட, ஒரு உழவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதமான கலப்பையை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த நிலம், இந்த நிலத்தில் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அது சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், சொந்த நிலத்துக்காரனை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு அந்த கேமரா ஜூம் அவுட் ஆகும். அப்படியாக நாம் தொலைவில் நகர்த்தி செல்லக்கூடிய மிக மோசமான ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்ற இடத்தில் மனிதம் இந்த காலகட்டத்தில் நிலைத்திருக்க வேண்டும், உயிர்ப்பாக இருக்க வேண்டும், மனிதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நிலத்தை தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப அழகாக சில கவிதைகளிலே அவர் சொல்லுகிறார். அதே போல ஒரு 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 காதல் சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் பேசும் பொழுது கூட ரொம்ப அழகாக சொல்றார். அந்த பெண் இருக்கிற திசை எது, அங்கதான் இதயம் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நாம் எப்படி பெண்களை பார்க்கிறோங்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது. எந்த பெண்ணை பார்த்தாலும் அது காமமாக பார்க்கிற ஒரு பார்வை இருக்கும் பொழுது இதயம் இடது பக்கத்தில் தான் இருக்கும் என்பதையும் மாற்றி அவள் எந்த திசையில் இருக்கிறாளோ அந்த திசையில் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணினுடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அதுதான் மனிதம், அதுதான் ஒரு ஆணுக்கு அழகு. ரொம்ப அழகா அறிவுமதி சொல்லுவார், அதாவது காதலனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், காதலனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தான் அப்படின்னு அவர் முடிப்பார். அப்போ யாருக்கு உரிமை அதிகமாக இருக்கிறது, காதலை விட நட்பு வந்து எப்படி பாதுகாக்கப்படுகிறது, பேருந்து நிலையத்திற்கு சற்று தொலைவில் நின்று பேசுபவர்கள் காதலர்களாக இருக்கிறார்கள், பேருந்து நிலையத்திலேயே நின்று கொண்டு பேசுபவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் அறிவுமதி. அப்ப இந்த நுணுக்கம் இங்கே தமிழ் இயலன் கவிதையிலும் நான் பார்க்கிறேன். இதயம்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, போட்டு நாம் அதை கசக்கி பிழிஞ்சு எத்தனாயிரம் ஒரு 7-8 வயது குழந்தைய நாம் வந்து இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் செய்கிறோம்னு சொன்னால், கஞ்சா குடித்தேன் அல்லது தண்ணி அடித்தேன் நான் அந்த பொண்ணை நான் ரேப் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எந்த தாயும் சொல்லித்தரவில்லை, எந்த தகப்பனும் சொல்லித்தரவில்லை.
ஆனால் இந்த சமூகம் ஒரு பெண்ணை எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான் பார்க்கிறதுன்னு சொன்னா நான் அப்படி பார்க்கல. அவளுடைய இதயம்தான் என்னுடைய இதயம், என்னுடைய இதயம்தான் அவளுடைய இதயம் என்ற இந்த சமத்துவ பார்வைக்காக நான் உங்களை வாழ்த்துகின்றேன். அதே போல அவர் சில கவிதைகள்ல ரொம்ப அழகான நுணுக்கமான செய்தி தாமரை நான் சொல்லணும்னு நினைச்சேன். கவிஞர் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். சொன்னதுனால நான் அதை திரும்ப நான் சொல்ல மாட்டேன். ஒரு 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 சில இடங்கள்ல அவர் மருந்திலிருந்தே நோய் வேண்டுமா, மறக்காமல் எடுத்துக்கொள் ஆங்கில மாத்திரை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. உண்மையிலேயே மிரண்டு போயிட்டேன் அதை படிச்சுட்டு. இன்றைக்கு இந்த சர்க்கரை நோய் அல்ல என்று சொல்லியே அதை நோயாக விளம்பரப்படுத்தி இன்றைக்கு உலக சந்தையில சர்க்கரை நோயாளிகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதற்காக மாத்திரைகளை உற்பத்தி செய்தல், அது ஒரு தொழில் நிறுவனமாக மாறி போயிருக்கிற இந்த யதார்த்தம், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். உணவே மருந்து அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப உணவே மருந்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யூடியூப்ல 1000 செய்தி சர்க்கரைன்னு போட்டா போறோம் அப்படியே மளமளன்னு கொட்டும். உடனடியாக சர்க்கரை நோய் தீர வேண்டுமா, உடனடியாக நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளாமல் இயற்கை வைத்தியத்தின் மூலமாக சர்க்கரை நோயை தீர்த்து கொள்ள வேண்டுமா, இது எல்லாத்தையும் நானும் ஒரு முறை ஒரு அலசி பார்த்தேன். ஏன்னா எனக்கும் அது வந்தது. அதை எப்படி போக்குறதுங்கிறதுல நான் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிற ஆளு. யோசிச்சு பார்த்தா அவர்கள் சொல்லி இருக்கிற, இந்த மருத்துவர்கள் சொல்லி இருக்கிற எந்த ஒரு மருத்துவமும் சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கு உரிய மருத்துவம் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மனதை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை உணவை நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு என்னுடைய ஆயுர்வேதா டாக்டர் சொல்லி கொடுத்தது. அதனால அது அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால இங்க இவர் சொல்றாரு, மருந்திலிருந்தே நோய் வேண்டுமா, மறக்காமல் எடுத்துக்கொள் ஆங்கில மாத்திரைன்னு சொன்னா 2 மாத்திரை 4 மாத்திரை ஆகுது, 4 மாத்திரை 6 மாத்திரை ஆகுது. ஆனாலும் தூக்கம் வரல, காலி எரியுது, ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்னு சொன்னா அப்ப அந்த மாத்திரை எதுக்கு? இப்ப இந்த ஹைக்கூவினுடைய வேலை என்ன? அவர் ரொம்ப அழகா அதை சொன்னார். இப்ப ஹைக்கூவினுடைய வேலை என்னன்னா, நீங்க ஆணி அடிச்ச மாதிரி பொட்டுல அரைஞ்சு சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் நாம மாத்திரை எடுக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? வயல் வேலை பார்த்தவங்களுக்கு சுகர் இருந்ததா, பிபி இருந்ததா? இல்லையே. நான் அடிச்சு சொல்றேன், இன்றைக்கும் கழனியில் வேலை பார்ப்பவர்களுக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது. என்ன காரணம்? அவங்க ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க, அதுவும் இயல்பா நடக்கிறாங்க, வேர்க்க வேர்க்க வேலை செய்யறாங்க, பசிச்சா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க. அவங்களுக்கு இல்லை. நாம மன அழுத்தத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு இப்படியான நோய் நம்மை தாக்குகிறதுங்கிற இந்த புரிதலை நான் இந்த கவிதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு கவிஞனுடைய வேலை என்ன? எதிரில் இருக்கிறவங்களுக்கு நாம சொல்லணும், ஒரு செய்தியை கடத்தணும். அது நம்ம மனசை பிசையணும். மனசுக்குள்ள அது நம்மளை ஒரு தேள் கடிக்கிற மாதிரி கொட்டணும். அது அப்படியான ஒரு கவிதைகளை இவர் நிறைய இந்த கவிதைகளில் வைத்திருக்கிறார். எரிந்த வீட்டிலும் எரியாமல் இருக்கிறது ஏற்கலப்பை, அதை நான் முன்னாலே சொல்லிட்டேன். இதுல இன்னும் சில கவிதைகள் எனக்கு ரொம்ப மனசுல அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். சில கவிதைகளை நான் படித்த பொழுது, ராகு காலம் தவிர்த்தே பள்ளிக்கு கிளம்பினார் அறிவியல் ஆசிரியர். இது என்ன கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க. என்ன கொடுமைடா சரவணா. அறிவியல் ஆசிரியர் எல்லாவற்றையும் பகுத்து பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு ஆசிரியர். ராகு கால யமகண்டம் கழிச்சுதான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவேன், அப்படிதான் நான் என் பிள்ளைகளை நான் வளர்ப்பேன்னா அப்போ பகுத்தறிவுக்கு என்ன வேலை இருக்கு? நாம ஒரு இது பெரியார் மண் என்று சொல்லுகிறோம், பகுத்தறிவு மண் என்று சொல்லுகிறோம், அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு அரசியல்ல பகுத்தறிவு தான் 40க்கு 40 என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் இப்படியான ஆசிரியர்கள், அதை கோமியத்தை குடின்னு சொல்றாங்கல்ல, வடக்க குடி, அதை வச்சே நாங்கள் அரசியல் பண்ணுவோம்னு சொல்றாங்கல்ல வடக்க இருக்கக்கூடியவங்க. அப்ப அந்த வடக்க இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு செய்தியாக நான் இதை பார்க்கிறேன். அந்த மாதிரி இடத்துல கல்வி இடத்திலிருந்து, கல்வி நிறுவனங்களிலிருந்து தான் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும்.
அப்படி மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களும் மாற வேண்டும். ஆசிரியர்கள் கையில பச்சை இன்னைக்கு நீதிபதி சந்துருடைய ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. கையில பச்சை கயிறு கட்டக்கூடாது, சோப்பு கயிறு கட்டக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு விமர்சனம் வருது. அந்த அந்த குழுவுல அவர் கொடுத்திருக்கிற பரிந்துரைகள்ல நான் கொடுத்த பரிந்துரையும் இருக்கிறது அதுல. ஏன்னா எவ்வளவு காலம் இப்படி நாம் ஒரு கிராமத்துல ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு சாதி உணர்வோடையே வாழ்வதுங்கிற அந்த மனநிலைக்கு மாறாக இது எல்லாம் மாறணும்னு சொன்னா இந்த அடையாளங்களை நாம் மாற்ற வேண்டும்ங்கிறத உறுதியாக அரசுக்கு சொல்ல வேண்டும்ங்கிற இடத்திலிருந்து நாங்களும் சில பரிந்துரைகளை கொடுத்தோம். அதை நினைவுபடுத்துவதாக கூட நான் இதை பார்க்கிறேன். கீழடி பானை பற்றி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் எங்களுடைய வீட்டில் என்னுடைய அம்மா நெல் அறுவடை செய்து வந்த பிறகு பெரிய மண் பானையில தான் நெல்லை சேமிச்சு வச்சிருந்தாங்க. அதன் பிறகு நிறைய நெல் வரும்பொழுது அது மரக்குதிரில் சேர்த்தாங்க. ஒரு அறை முழுவதுமாக ஒரே ஒரு குதிர் தான் எங்கள் வீட்டில், மரக்குதிர். அது ஃபுல்லாக ஒரு 100 மூட்டை நெல் அடங்கும். அது போக மீதி இருக்கிற நெல்லை இந்த பானையில தான் சேர்த்து வச்சாங்க. அப்போ அப்படி சேர்த்து வைக்கிற ஒரு மரபை நமக்கு தந்தது இந்த தாழி. இந்த தாழி அதற்கு பயன்பட்டு இருக்கிறது. இது வெறும் பொருளை சேமிப்பதற்கு உரியது அல்ல. ஒரு மண்ணோடு வாழ்ந்த ஒருவன், ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரன், இந்த மண்ணிலிருந்து வணையக்கூடிய ஒரு பானைங்கிற ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தவன், ஒரு தொழிலாளியாக மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த பானையிலிருந்து நம்ம இன்னைக்கு சோறாக்கி தின்னு இருக்கிறோம். ஆக ஒரு வயிற்று பசியை போக்கக்கூடிய ஒரு மரபை மணிமேகலை பசிப்பினி போக்கியதை போல தமிழர்கள் தான் உலகம் முழுவதுமாக இந்த ஒரு பயணத்தின் மூலமாக அவர்கள் இந்த மண் பானைங்கிற ஒரு பெரிய அடையாளத்தை, ஒரு பெரிய மரபை, ஒரு பெரிய பண்பாட்டு மீட்டுருவாக்கத்தை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லியவர் ரொம்ப அழகாக புனை சுருட்டுகளின் மேல் வேல் பாய்ச்சுகிறது கீழடி பானைனா இது என்ன அராஜகம், முழு பானையை சோத்துல மறைக்கிற ஒரு கதை. அப்படி இவர் நிறைய கவிதைகளை தந்திருக்கிறார். பெட்ரோல் நுகர்ந்தேன், நாசி நிறைத்தது, குரானின் வாசம். நம்ம இது பேசியே ஆகணும். மிகப்பெரிய ஒரு வன்முறை இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தேச துரோக நிகழ்வாக கூட நாம் இதை பார்க்கலாம். யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு நம்ம சொல்றோம், வேற்றுமையில் ஒற்றுமை என்று பேசுகிறோம். ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு மனிதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவது ஜனநாயகத்திற்கு எதிரான, ஜனநாயகத்தை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களின் மூலமாக அங்கிருந்துதான் நமக்கு பெட்ரோல் கிடைக்கிறது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பெட்ரோலினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நான் நட்பு பாராட்டுகிறேன். அதுதான் இந்த கவிதையினுடைய வேலை. அதை அவர் ரொம்ப அழகாக செய்திருக்கிறார். அப்போ நட்பு சக்திகளோடு இணைதல், இது நட்பு முரணாக தனியாக முரணாக பார்க்கக்கூடாது. நட்போடு இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை இப்படி ஒரு கவிதையில் அவர் தந்திருக்கிறார். அதே போல இன்னொரு கவிதையில நிலைத்து நிற்பதில் வேறுபாடு இல்லை, நாற்காலிக்கும் முக்காலிக்கும் பிறகென்ன மாற்றுத்திறனாளிக்குன்னு அவர் கேட்கிறார். நாற்காலி பற்றி முத்துசாமி ஒரு பெரிய ஒரு நாடகம், அது மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாடகம். அப்படிப்பட்ட ஒரு நாடகம் சொன்ன செய்தி என்னன்னா, இந்த நாற்காலிக்காக இன்னைக்கு 400 சொன்னவங்க இன்னைக்கு 290ல பிடிவாதமாக நான் தான் உட்காருவேன், நான் தான் கையெழுத்து போடுவேன், நான் ஆணவமா நடப்பேன், நான் ஆணவமா முடிவெடுப்பேன்னு சொல்லக்கூடிய இந்த நாற்காலியை நான் எப்படி பார்க்கிறேன்? நான் கம்பீரமாக பார்க்கிறேன், நான் அமர்வதற்கு உரிய நாற்காலியாக நான் இதை பார்க்கிறேன் என்று சொல்லி மிக அழகாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய செய்தியை இந்த இடத்தில் இயலன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக நாம் புரட்டி பார்க்கும் பொழுது எல்லா கவிதைகளையுமே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கவிதைகளும் மிகப்பெரிய அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமாக அமையும் என்று என்னால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பல கவிதைகளை தந்திருக்கிறார். ஆக்க கருவிகளாகவே இருக்கட்டும், அறிவாளும் மண்வெட்டியும் மாற்றிவிடாதேன் மாண்பற்றவர்களே என்று சொல்லும் பொழுதும்
கருவிகள் கருவிகளாக பயன்படுத்தப்பட வேண்டும், மனிதம் மனிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனையை உள்ளடக்கி அப்பாவினுடைய நினைவை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான பணியை எழுத்துக்களின் மூலமாக, ஏன் எழுத்தா வைக்கணும்னு சொன்னா, எழுத்துக்கள் தான் காலத்தினுடைய கண்ணாடியாக இருக்கும், எழுத்துக்கள் தான் காலத்தினுடைய வரலாறாக இருக்கும், எழுத்துக்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் எங்கிருந்து அடுத்த தலைமுறை அவர்களுடைய காலத்தை தொடங்குவது என்பதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும். அப்படிப்பட்ட தொடக்க புள்ளிக்கு ஆயிரம் செய்திகளை இந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறார். அவரை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.